ஒரு கிராமத்துக்கு ஒரு துஷ்டி வீடு, இறந்த வீடு, கேத வீடுன்னு சொன்னோம்ல, அங்க அவர் போயிருக்கிறாரு. அந்த வீட்டுல ஒரு 27 வயசு இளைஞன் இறந்துட்டான். ஒரு விபத்துல இறந்து போயிட்டான். 27 வயசு தான். கல்யாணமாகி அவனுக்கு 1 வருஷம் தான் ஆயிருக்கு. அந்த இளம் பெண்ணும் உட்காந்து அழுதுட்டு இருக்கிறா. அந்த ஊரே துக்கமா இருக்குது. இவர் ஒரு பெஞ்சில், வெளியில ஆண்கள்லாம் பெஞ்ச் போட்டு அப்படியே உட்காந்து ஏன் இப்படி ஆச்சுன்னு பேசிக்கிட்டு இருப்பாங்களே, அப்படி பேசிக்கிட்டு இருக்காங்க. கச்ச கச்ச கச்சன்னு பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. உள்ள ஒரே அழுகு. திடீர்னு ஒரு பாட்டி, அந்த ஊர்லயே இருக்கிற வயசான பாட்டி, இறந்த வீட்டுக்குள்ள இருந்து வெளியில வர்றாங்க. வந்த உடனே எல்லாம் அப்படியே பேச்ச நிப்பாட்டிட்டு அமைதியா அந்த பாட்டியவே பாக்குறாங்க. அந்த பாட்டி ஒரு சின்ன வாயகன்ற ஒரு பாத்திரத்தை எடுக்கிறாங்க. அந்த பாத்திரம் நிறைய தண்ணி ஊத்துறாங்க. இப்படி எல்லாரும் பாக்குறாங்க. தன்னுடைய முந்தியில இருந்து ஒரு மல்லிகைப்பூ எடுத்து இப்படி எல்லாருக்கும் காமிச்சிட்டு உள்ள போடுறாங்க. மறுபடியும் இன்னொரு பூ எடுத்துட்டு போடுறாங்க. 3வது பூவையும் இப்படி காமிச்சிட்டு போட்டுட்டு மறுபடியும் எல்லார்ட்டும் இப்படி காமிச்சோன்னே எல்லாரும் இப்படி தலையை அசைக்கிறாங்க. இந்த பாட்டி உள்ள எடுத்துட்டு போயிடுறாங்க. இப்ப இந்த ஆண்கள்லாம் ஐயோ பாவம், ரொம்ப சங்கடம் அப்படின்னு பேசுறாங்க. இவருக்கு ஒண்ணுமே புரியல, என்ன நடக்குது இங்க அப்படின்னு. இப்ப அவங்க சொல்றாங்க, திருமணமான அந்த பையன் இறந்து போயிட்டான். சின்ன பையன், ஒரு வருஷம் தான் திருமணம் ஆகியிருக்கு. அந்த பெண் இளம் பெண், இளம் விதவை. 1 வருஷம் ஆச்சு கல்யாணம் ஆகி. இப்ப அந்த பொண்ணு 3 மாசம் முழுகாம இருக்கிறது. இன்னும் 7 மாசம் கழிச்சுதான் குழந்தை பிறக்க போகுது. அப்ப அப்பாங்கிறவன் இருக்க மாட்டான். அப்ப இந்த ஊரு நாக்கு மேல பல்ல போட்டு, அப்பாவே இல்ல அப்புறம் எப்படி குழந்தை பிறந்துச்சுன்னு யாரும் கேட்டக்கூடாது. அவ 3 மாதம் முழுகாமல் இருக்கிறாள் என்பதை ஊர் அறிய இவ்வளவு அமைதியாக நாசுக்காக சொல்லிவிட்டு போகிறார்கள் என்று அந்த ஊர்க்காரர்கள் சொன்னார். அவ்வளவு நாகரிகம். யாருக்கும் ஒரு வார்த்தை பேசல, ஒரு செய்தி சொல்லல. ஆனால் எவ்வளவு நாகரிகமாக உள்ளே நடக்கிற ஒரு ரகசியமான விஷயத்தை இந்த உலகத்துக்கு அமைதியாக சொல்லிக் கொடுப்பதுதான் நாகரீகம் என்று நம்முடைய கிராமத்தின் பண்பாட்டை இந்த உலகத்துக்கு அவர் எடுத்தார்.